பெற்ற தலைமை காவலர்களை குடும்ப நண்பர்களைப் போல் அழைத்து பிரதிபலனை எதிர்பார்க்காமல் வேலை செய்யுங்கள் என்ற அறிவுரை வழங்கி இனிப்பு கொடுத்து மகிழ்வித்து பணி செய்ய ஊக்குவித்த மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பியின் செயல் தலைமை காவலர்களை நெகிழ்ச்சியடைய செய்தது. மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் மது, கஞ்சா, சாராயம் உள்ளிட்ட போதைப் பொருள்கள் பயன்பாட்டை தடுத்து கடத்தல்காரர்களுக்கு எதிராக சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து தனது பணியை சிறப்பாக செய்து வருகிறார். கடத்தலுக்கு எதிராக 1400க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து 700 நபர்களை கைது செய்து பொதுமக்களின் நன்மதிப்பை பெற்றவராக திகழ்ந்து வருகிறார். மாணவர்கள், மீனவர்கள் என பல தரப்பினரிடமும் தனது அன்பை காட்டி போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் தலைமை காவலர்களாக பதவி உயர்வு பெற்ற காவலர்களை மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி அலுவலகத்திற்கு அழைத்து இனிப்புகள் வழங்கி காவலர்களின் பணியை வெகுவாக பாராட்டி பதவி உயர்வை பெருமைப்படுத்தி குடும்ப உறவினர்கள் போல பல கருத்துக்களை எடுத்து கூறி ஒவ்வொருவரின் பெயரையும் குறிப்பிட்டு பாராட்டு தெரிவித்து பிரதிபலனை எதிர்பார்க்காமல் வேலை செய்யுங்கள் என்று அறிவுரை வழங்கி வாழ்த்து தெரிவித்தது போலீசாரை நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது. இதுபோன்ற மற்ற உயர் அதிகாரிகளும் செயல்பட்டால் கீழ்நிலையில் பணியாற்றும் அனைத்து காவலர்களும் பணிச்சுமையை கருத்தில் கொள்ளாமல் பணியாற்றுவார்கள் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி முன்னுதாரணமாக உள்ளது. விக்னேஷ், மணிபாரதி, கலை, கார்த்தி, அப்புறம் செல்வ முருகன், அதே அகைன் கார்த்தி, இளங்குமரன், அசோக், விக்ரம், மாரியப்பன், தினேஷ், தேவி எல்லாம் உங்க பேர்லாம் அழகா ஓரளவுக்கு வந்துடுச்சு. எனக்கு ஃப்ரீக்வெண்டா கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் உங்களோட நான் டிராவல் பண்றேன். எல்லாருடைய வேலையும் கரெக்டா இருக்கு. சில நேரங்களில் சிலதை நம்ம சொல்லிதான் ஆகணும். அதிகாரின்ற முறையில் எங்களுக்கு மேல இருந்து அதிகாரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லிதான் ஆகணும். நீங்க அதை கரெக்டா மானிட்டர் பண்ணிட்டு கரெக்டா செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. பிடபிள்யூன்றது நமக்கு இப்போ கொடுக்கப்பட்ட சவாலான இடம். எல்லாரும் நினைக்கிற மாதிரி பிடபிள்யூ கிடையாது. பிடபிள்யூ அப்படின்னும் போது இன்னைக்கு சவாலான நேரம். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இது அடுத்த படி உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு முதல்நிலை காவலர்ல இருந்து ஒரு தலைமை காவலர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி இனிமேல் உங்களுடைய பணி எப்படி இருக்கணும்னா மிடுக்கா இருக்கணும், கீழே போகக்கூடாது. ஸோ அதை மைண்ட்ல ஏத்திக்கிட்டு ஹெட் கான்ஸ்டபிளா செலிப்ரேட் பண்ணுங்க. உங்க ஃபேமிலியோட போய் முதல் செலிப்ரேட் பண்ணுங்க. அது கிடைக்கிற டைம்ல போய் செலிப்ரேட் பண்ணிக்க வேண்டியதுதான். சரியா? அது போய் நம்ம செலிப்ரேட் பண்றது இல்ல. சோ உங்க இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் பாருங்க, அவங்க கிட்ட எல்லாம் பிளெஸிங்ஸ் வாங்குங்க, நல்ல பேர் எடுத்து இங்க இருந்து அப்படியே போயிடணும். இங்க நம்ம கிட்ட வேலை செய்யற ஒரு சகோதரர் இதாயிட்டாருன்னு ஒரு கேள்விக்குறியோட போகக்கூடாது.